श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्। ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 29வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 29வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்வது, ஒரு யோகியானவர் ஒரு யுக்தனாக எப்போ மாறுகிறார், மோட்சம் பெறுவதற்கு தகுதியுடையவராக ஒரு நபர் எப்போ மாறுகிறார் என்றால், அவர் பக்தி யோகத்திலிருந்து பகவான் மேலே பக்தி வைத்து அனைத்து உயிரினங்களுக்குள்ளேயும் அனைத்து விஷயங்கள், உயிர் உள்ள விஷயங்கள், உயிரற்ற விஷயங்கள் அனைத்திலும் அந்த இறைவன் ஒருவரே பரவி இருக்கார், அனைத்து விஷயங்களும் அவர் நிறைந்திருக்கிறார் என்று உணர்ந்து அனைத்தையும் சமமாக பார்க்கிறவர்கள், அப்படி சம தர்சனத்தோடு இருப்பவர்கள், அனைத்தையும் சமமாக பார்த்து சம தர்சனத்தோடு இருப்பவர்கள் அவர்கள்தான் யுக்தர்கள் என்று அழைப்பார்கள் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அப்படி இருக்கும் இந்த நபர்கள் எப்பொழுதும் அந்த இறைவனுக்கு பிரியமானவர்களாகவே இருக்கிறார்கள். அனைத்து உயிரினங்களுக்குள்ளேயும் ஒரே ஆத்மா தான் இருக்கிறது, அனைத்து உயிரினங்களுக்குள்ளேயும் ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்ற தத்துவத்தை உணர்ந்த இவர்கள் அனைத்து உயிரினங்களையும் சமமாகவே பார்ப்பார்கள் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒரு முறை 4வது அத்தியாயத்திலும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஞானி எப்படி இருப்பார் என்று பார்த்தோம். இதுலேருந்தே நமக்கு தெரியாது, ஒரு யோகி ஞானியாக மாறுகிறார். ஆனால் ஞானிக்கு இன்னொரு பெயராக யுக்தன் என்று பயன்படுத்தலாம் என்றும் புரிகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 29வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.